அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த மார்கழி குரோதி வருடம் மார்கழி மாதம் நல்ல விடுவு காலம்தான். சனீஸ்வரன் நன்னாயிட்டார். குரு தை மாதம் அக்கறம் முடிஞ்சால் கூட இப்போ நல்லா இருக்கும். சர்ப்பங்கள் தொல்லை இல்லை. அருமையான ஒரு காலம் இது. இந்த காலத்தில் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயும் குருவும் வக்கரத்தில் இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால கடகத்தில் பலம் வந்துடும். நீச்சபங்க யோகாராஜ் கொடுப்பார். ஆக மொத்தம் எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதம் ஸ்மூத் செயிலிங், சம்சார கடலில் போகிற மாதிரி அந்த அமைப்பில் ஸ்மூத் செயிலிங் நடக்கிறது நமக்கு திருப்தியாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் ஒரே சத்தமாக தான் இருக்கும். கண்ணையும் காலையும் தாண்டி சொல்கிறேன், மூடிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும், உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். பொருள் வரத்து நிறைய இருக்கும், பணம் நிறைய இருக்கும். நம்மளால் வேலை செய்யவே முடியாது, அவ்வளோ நிறைய இருக்கும். நிம்மதியாக உட்கார்ற அளவுக்கு இருக்கும். எதுவும் பிரச்சனை இல்லை. அது தடுக்கிறோம், இது எல்லாம் வியாதி, நோய், ஆக்சிடென்ட், செத்து போகிறது, அடி வாங்கிறது, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் குறைஞ்சிரும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம மூக்கு நுழைக்காத இருந்தால் போதும். தேவையில்லாத விவரங்களுக்கு நம்ம மூக்கை நுழைச்சி புண்ணாக்கிறது நல்லது. ஏன்னான்னு கேட்டால் அப்படி தான். கிருஷ்ணனுடைய காலத்தில் சுற்றி எல்லாருமா இருந்தாங்க. அவர் எப்படி போராடணும்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்மளை எஸ்கேப் ஆகிக்கணும். அவ்வளோதான். தவிர பெரிய நீங்கள் போய் சமுதாயம் ஆட்சி பண்ணுறான்னு போய் இறங்கினீங்கன்னா நீங்கள் தலைகள் தொங்க வேண்டியதும். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதத்தினுடைய அருமையான ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லாத ஸ்மூத் செயிலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சுக்கராச்சாரியார் வேணால் மாறுவார், புதன், அதெல்லாம் சாதாரணமாக மாத கிரகங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. மெயின் கிரகம் சொல்லக்கூடிய சனீஸ்வரன், குரு, இவ தான். செவ்வாய் கூட சில மாதம் 3 மாதம் 4 மாதம் உட்காந்துட்டுருவோம் வக்கரமாக. அது ஏன்னா மெயின் இந்த சனீஸ்வரன் செவ்வாயின்னு தான் மெயினாக நம்மளுடைய உலக விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி அனுபவிக்கிறது வைக்கிறார். மற்றவங்களாம் அனுபவிக்கிறது கொடுப்பாங்க தவிர, நீ அனுபவிச்சான்னா போனான்னா வந்தான்னா அவன் வேலையை பார்த்து போடுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவர்கள், சுரர்கள், அசுரர்கள் சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க. குணங்கட்டவங்க, தனக்கு உலகம் எப்படி போனாலும் போடணும், அது அசுரர்கள் பேர். சுரர்கள் மற்றவங்களுக்காக பகவான் செஞ்சுருக்கோம். அவங்களுக்காக சர்வீஸ் பண்ண வேண்டியது. இந்த வேலை தான் அவர் வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் படிக்கும்போது நம்ம கூடயே இருக்காங்க தவிர நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா? பார்க்க முடியாது அவங்களெல்லாம், இல்லையே. இந்த சரீரத்தை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தை மனசில் கொடுத்துட்டு இந்த மனதை பின்னாடியே போக விட்டார். அது தப்பாக எல்லாம் நடக்கும். ஒரு காரியம் நடக்காது. நவக்கிரக நாள் என்ன தான் பண்ணிட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம அடமெண்ட்டே இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நீ உன்னையும் உணர்ந்து பாருன்னு சொல்லிவிட்டார். அது சொல்லிடலாம், வாயால் சொல்லிடலாம். அவங்களுக்கு உள்ள கர்மங்களை ஒழுங்காக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, அது போதும். இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கோங்க. அதே பகவான் கிருஷ்ணனை விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதம் குரோதி வருடம் மார்கழி மாதம் சொல்லக்கூடியது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த முக்கியமாக டிசம்பர் 16 ஜனவரி 13 வரைக்கும் உள்ள காலம்தான். வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் டேர்னிங் பாயிண்ட் எல்லாருக்குமே. ரிசல்ட்டு என்ன நட்சத்திரத்தில் வாழ்ந்தான்னு காமிக்கிறதுக்கு ரிசல்ட்டு, அதுக்கு என்ன குறை நிறைகள் எப்படி சரிப்படுத்தணுன்றது அந்த அமைப்பு கொடுத்துருக்காரு. இது மார்கழி மாதத்தில் சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய வீடு. என்ன விதைக்கிறியோ அதுதான் தானியம், அதுதான் வருன்ற மாதிரி பூர்வ புண்ணிய வீடு. குறை நிறைகளை கலைஞ்சி நல்லபடியாக வாழ்தான் சரி. அதுதான் இறையாமை அதிகமாக இருக்கும். கலைகள் நல்லா, பண்பாட்டு கலைகள் நல்லா சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் ரசனை எதுதான் நமக்கு, வேறு என்ன? ரிலாக்ஸேஷன், சங்கீதத்தை பாடிட்டு இருக்கணும், கொள்ளணும், அனுபவிக்கணும், ஆனந்தம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அப்படிலாம் பண்ணுறதில்ல. சினிமாவில் பாடிட்டே இருக்க ஆடுறோம், அது மாதிரிலாம் யாராவது பண்ணுறாங்கன்னா அந்த ரசனைகள் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை படமாக பார்க்குறோம், அவ்வளோதான். நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு சங்கீதத்தை அனுபவிக்கணும்னா சங்கீதங்கள்லாம், ஏழிசை, நாடகம் ஃபுல்லாக நல்ல அருமையான ஒரு முத்தாய்ப்பு நடனம். இந்த மாதத்தில் அது இறையாமையோடு ஒன்றி இருக்கணும். வேறு மாதிரி கலாச்சாரம் நமக்கு கிடையாது. அவன் விட்டு நம்ம வாழவே முடியாது. அப்படிப்பட்ட அமைப்பு நமக்கு இந்த சமுதாயத்தில், இந்த பூமியில் மட்டும்தான். அதனால் இருக்கும்போது நம்ம அத்தனை ஆற்றலையும் காட்டு அனுபவிப்போம்.
சடங்குகள் அது இது முறை வழிபாடு முறை என்னென்ன உண்டு அத்தனையும் பிரமாதமாக ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்கும். தல யாத்திரை போவீங்க, தீர்த்த யாத்திரை போவீங்க, என்னென்ன உண்டோ அதெல்லாம் இருக்குல்ல அனுபவிக்கிறதுக்கு. அது அந்த எல்லாம் பசங்கள் குழந்தைகளோடு நல்லா அனுபவிப்பீங்க. நம்ம நாட்டில் தான் குழந்தைகளோடு அதிகமாக ஈடுபட முடியும். மற்ற நாட்டிலாம் ஹாஸ்டலில் தங்க, அங்கே தங்க, இங்கே தங்க பிரித்து விட்ருவாங்க. வளர இது இருக்காது. இதுதான் நம்ம சிஸ்டம் தான் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகளும் படிப்பு இருக்கும். அப்பாவுக்கு செலவுக்கு இம்சை இருக்கக்கூடாது. தானே படிச்சுட்டே பார்ட் டைம் சம்பாதிக்கும். அத்தனை கெட்டிக்காரத்தனமான குழந்தைகள்லாம் ஒரு தலைக்கு இது பிடிக்கிற தன்னாமல் செயல்படும். கண்டதெல்லாம் தின்னாது, தான் வீட்டில் பண்ணி சாப்பிடும், ஒன்று கொள்வது, அம்மா போல ஒழுங்காக இருக்கணும்னு ஆசைப்படும், உறவுகளோடு மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் இது ஆசைப்படுறது குழந்தைகள்லாம். நம்ம இந்த சிஸ்டம் புரிஞ்சிக்கணும். இதெல்லாம் யாரையாரையோ விட்டுட்டு போக விடக்கூடாது. நம்ம கூடயே இருந்துட்டு அதில் எப்படி உலகத்தில் வாழ்றது, கடை காட்சிக்கு போகிறதுக்கோ அழிச்சின்னு போகிறதுக்கோ டேஸ்ட்டு ஊற்றுறதுக்கோ அது நம்ம கூடயே எக்யூப் பண்ணணும். நல்லது பொல்லதுன்ட்டு எல்லாத்தையும் அழிச்சின்னு போகணும். வெட்டி இடத்துல கொண்டு போகக்கூடாது. அவ்வளோதான். இதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தோடு இருந்த பழக்கம் அப்போ தான் ரசனை அனுபவிக்கணும். குற்றம் குறைகள்லாம் திருத்திக்க முடியும். நம்ம எப்படி மேலே வரணும் ஐடியாலாம் கிடைக்கும். அதுகளும் இப்படி வளர்க்கலாம். இதுதான் முறை. இப்படி தான் வாழ்ந்த சமுதாயம். இப்போ எப்படி இல்லை, இது ஹாஸ்டலில் வாழ மாதிரி வாழ வேண்டியிருக்கு. ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பே அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த இதில் வரும்போது அரசியல் மாற்றங்களில் சேஞ்ச் நிறைய வரும். வெளிப்படையாகவே தெரியும். இவங்க அரசியல்வாதிகளாக இருக்காங்கன்ற பச்சையாக தெரியும். அதனால் நமக்கு அதில் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அந்த அரசாங்கத்து பணத்தை சாப்பிட்றதுக்கு தான் அதுக்கு தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் உண்மை, கரெக்ட்ஸு. அதனால் இதுக்கு தேவையில்லாத ஒரு நம்ம மூக்கை நுழைக்கக்கூடாது. இதில் நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம மனுஷா அப்படின்னு பார்த்துக்கணும். அதை நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால் மூக்கை நுழைச்சி நம்ம ஊர் வம்பு அந்த வம்புன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வம்பு வந்துடும். இந்த மாதம் அப்படி தான். அதனால் அதிகமாக அவனை ஈடுபடணும். இதுக்காக சொல்கிறேன்னா, முக்கியமானது இந்த சுக்கராச்சாரியார் சொல்லக்கூடியது. அவர் தான் ஜீவன கர்மஸ்தானதி. அவர் பொறுத்த வீரியஸ்தானாதி. வீரியத்தில் ஒன்றும் கிடையாது. அவருக்கு புத்தியோடு உழைப்புன்னு வர, புத்தி செயலோடு செயல்பட்டு தான் வீரியம். அந்த படைப்பார் எல்லோரும் அப்படி தான் உலகத்தில் இருப்பாங்க. நம்ம உண்டான இதுவோ பண்ணுவோம். அவங்களாம் இன்றைக்கா ரியலைஸ் பண்ணால் பண்ணட்டும் சொல்லிட்டு ஆனால் இன்டர்வியூ பண்ண மாட்டார். எல்லா விஷயமும் இந்த கலைகள் அத்தனையும் கொடுப்பார். அதாவது எதுவுமே கலை நயத்தோட வாழ்க்கையில் வாழணும். ஏனதாரம் வாழக்கூடாது. ஒரு விருப்பு சந்தோஷம் இருந்தால் அனுபவிக்கிறது. அது பற்றி அனுபவிக்கிறது பேர். அதுதான் இயலிசை நாடகம் சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்ட இது கலைஞர்கள், அப்புறம் ஆர்டிஸ்ட்டு, இது இப்போ கம்ப்யூட்டர், அதான் இது கணினி அது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் இருக்குது. வாழ்க்கையில் நம்மளை எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், அதே எந்த இதில் வாழணும், எப்படிலாம் செயல்படணும், எந்தெந்த இதெல்லாம் அனுபவிக்கணும், எந்தெந்த பொருள் கிடைக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. ஆடை அலங்காரங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறது தான். இதான் ஒரு இது போட்டு சன்னியாசி மாதிரி போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அனுபவ ரசனைகள் ஒன்று அனுபவிக்கணும் வாழ்க்கையில். தலைகளானது அதெல்லாம் கோவிலுக்கு போகிற சாமி மாத்திரம் கூப்பிடுறதில்லை. அந்த ஆர்டிஸ்ட் அந்த கைவண்ணங்கள் அப்படி இருக்குது பாருங்கள். இறையாமை எப்படி அனுபவிக்கிறாங்க பாரு. நம்ம மாதிரி பகவான் நமக்காக இருந்து பூமியில் கிருஷ்ணனாகவும் ராம பிறந்து காமிக்கிறார். கிருஷ்ணா பிறந்தா நம்ம வேணும், கிருஷ்ணாமரை விட வேண்டாம். ஏன்னா அவ்வளோ அனுபவ ரசனைக்கு நம்ம கூடயே இருந்து பண்ணி காமிச்சிருக்காரு. பிரம்மஸ்வரூபம் எந்த உலகத்துலேயும் கிடையாது, இந்த பூமி மட்டும்தான். இது நமக்கு பெரிய பூமியில் பிறந்து மிக புண்ணியம். நம்ம பண்ண அதிர்ஷ்டம். சரி, அதுவும் இந்துக்களாக பிறந்த ரொம்ப அதிர்ஷ்டம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆனந்தமான அமோகமான வாழ்க்கைக்கு இந்த மாதத்தை எல்லா வசதியும் நீங்கள் பண்ண வேணால் வெளியிலேயே ஏற்பாடு பண்ணியிருக்கு. இப்போ ஏற்பட்ட அமைப்பில் தான் இருக்குது. அந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அந்த புதன் முக்கியமாக பூர்வ புண்ணியத்தில் சூரியனோடு இருக்கார். சூரியன் ராசி அதிபதி அப்படி வச்சுக்கிறோம். அவர் தான் எல்லோரும் கொடுக்க போகிறார். நீங்கள் கொடுத்தா தான் எல்லாருக்கும் வாழ்க்கை. அப்படி ஒரு அமைப்பு சிம்மத்துக்கு. ஸோ அதனால் குடும்பத்தின் நிர்வாகம் பண்ண முடியும். உங்களால் வெளி வட்டாரத்துலேயும் நிர்வாகம் பண்ண முடியும். எப்படிலாம் சாமர்த்தியம் பண்ணணுமோ அப்படி எப்படிலாம் பண்ணுறதுக்கு உண்டான வகையை இந்த புதனும் சுக்கரனும் பண்ணி கொடுப்பாங்க. சனீஸ்வரன் சுக்கரன், சனி, புதன் இந்த 3 பேருமே அழகாக பண்ணுறாரு. சூரியனில் புதன் செலுத்தாரா, சனீஸ்வரரோட உட்காந்துட்டு இருக்கார். சுக்கராச்சாரியர் போயிட்டார், அவர் ஜாயின் பண்ணிட்டார். அங்கே களத்தரத்தில் உட்காந்து சுக்கராச்சாரியர். குரு முக்கியமாக வச்சேன்னா, குரு முக்கியம் இல்லை. பேங்க்கில் நமக்கு பணம் போடலாம், வேறு வழி இல்லை. இன்கம் டேக்ஸ், அந்த டேக்ஸ், இந்த டேக்ஸ் சொல்றதுக்காக வேண்டி டிரான்சாக்ஷன் பேங்க் மூலம் வைக்கணும்னு வச்சுருக்காங்க. அவ்வளோன்னு தவிர வியாபாரத்தில் சம்பாதிக்கணும் கொள்ளணும்னா நம்ம அது இல்லாமலே வாழ்க்கையில் வாழ முடியும், சம்பாதிக்க முடியும். அதனால் நம்ம சொத்து பத்துகள் வாங்க முடியும். எதுவுமே அவர் முறையாக இருக்கணுன்றதுக்கு பகவான் அங்கே அரசாங்கம் அப்படி பண்ணிக்கிறது, அவ்வளோதான்.
ஆக இந்த இதில் இருக்கும்போது எப்படின்னா, முக்கியமான கர்த்தா 3வது அதிகாரி சுக்கிராச்சாரியார் அழகாக உட்கார்ந்து களத்திரத்தோடு உட்கார்ந்துட்டார். போதும் வாழ்க்கையில் தன்னிறைவு அடைஞ்சிருவீங்க. இது வரைக்கும் அரைகுறையாக இருந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் மடமடான முடிச்சு வச்சு களத்திர துணையாலையும் கடகடன்னு முடிஞ்சிடும். சனீஸ்வரன் துணையாலும் சனீஸ்வரன் எல்லாம் முடிஞ்சிடும். அதே சமயத்தில் பார்ட்னர் பங்குதாரர் யாராக இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ஸு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் ஹோல்டர் சம்மந்தப்பட்ட எல்லாரோட தயவாலையும் இந்த மாதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடன் உபாதை இருக்காது. விருத்திக்கு வரும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வரும், எல்லாமே இருக்கும். வியாபாரத்தில் பொருள்கள் மலியும், அது இருந்தால் தான் விற்க முடியும். அதனால கிடைக்கும். நமக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கட்டுக்குள் அடங்கக்கூடிய விலைவாசிகள் இருக்கும். இதெல்லாம் இருக்குது. நமக்கு என்ன வியாபாரம், கோடவுன் கீப்பர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது லாஜிஸ்டிக் சர்வீஸு, இந்த டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, இது சேல்ஸ் டேக்ஸு, இதெல்லாம் உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும், செயல்படும். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்ததுன்னா சால்வ் ஆகிடும். பிரச்சனைகள் அற்ற ஒரு மாதம் இது. அதனால் குழந்தைகள் தனியாக கவனிக்கிறவன அவசியம் இல்லை. அழகாக ஈடுபட முடியும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதோட தான் நிறைய பிரச்சனைகள் வியாபாரத்துலேயும் ஒர்க்குலையும் இருந்ததுன்னா வீட்டில் நிம்மதி இருக்காது. வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா வெளியில் போனாலும் நிம்மதி இருக்காது. எந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இந்த மாதம் எல்லாத்துலேயும் பிரச்சனையற்ற ஒரு நிலையை உண்டாக்கும். அப்போ எடுத்த காரியெல்லாம் அடி நிற்கிற ஹெல்டப் பாயிண்ட்டுக்காரு இன்னும் போயிருக்கேன்னா அதெல்லாம் தானாக டீம் ஒர்க்காக பண்ணி களத்திரம் நன்னாக இருக்கிறதுனால, ஷேர் பண்ணிக்கிறதுனால எல்லாம் ஈஸியாக முடியும். களத்திரத்தோடு ஒட்டின ஜீவன கர்மங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால, கர்மஸ்தானம் அமைக்க அவர் உட்கார்ந்துருக்கனால எல்லாம் பக்காவாக முடியும். குரு பார்வை இல்லையேன்னா குரு பார்வை வேண்டாம். ஹையஸ்ட் அதிகாரியார்னா சுக்கிராச்சாரியார். குரு பார்வை கொடுத்தது காரணம்னா, குருனுடைய பார்வை பார்க்கும்போது தோஷம் நிறைவேற்றியறது. தோஷம் நிவர்த்தி அடையுதுன்னா அதுக்காக நீ பெரிய பெரிய கோடீஸ்வரனாக ஆன கொள்ளமானாலும் ஆக முடியாது. அப்படி பார்த்தானே எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடலாம். குரு பாகம் இல்லாத இருக்கவே இருக்காது ஜாதகத்தில். அப்படி இருக்கும்போது ஆகணும்னா கேதுவோட குழுக்குன்னா கோடீஸ்வரர் யோகம் வருது இல்லையா? ஏன் எத்தனை பேர் ஆகிட்டான்? சன்னியாசின்னு அர்த்தம். சன்னியாசி கோடீஸ்வரர் யோகம்னா இல்லையா? இந்த சன்னியாசியால் கார் வசதி, பங்களாக்கள்லாம் சுற்றி வசதி, எஸ்டேட் இல்லாமல் எந்த சன்னியாசியாக இருக்கானா? பிளேனே வச்சுருக்காரு. அப்படின்னா பார்த்துங்க, ஊரில் சொத்தெல்லாம் அவன் சொத்து. அதனால் அது கோடீஸ்வரர் யோகம் பேர். ஆனால் அவர் சத்திரம் எதுவும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அவர் அப்படி மனப்பான்மை இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காரு, சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, மடாதிபதிகள் இதுக்காக சொல்கிறேன்னா, எதுவுமே வாழ்க்கையில் இந்த ஐட்டமெல்லாம் வந்தால் கூட இந்த சரீரத்தை கொடுத்து அனுபவிக்கக்கூடன்னு உள்ள அமைப்பை கொடுத்தா தான் அமைக்க முடியும். இதனால் பிரச்சனைகள் தான் வருதுன்னா உங்களால் தடுக்கவே முடியாது. இது இயற்கை. இது ஏன்னா ப்ரோக்ராம் நவகிரகங்கள் வெளியில் இல்லை, இங்கேயே ப்ரோக்ராம் பண்ணிருக்கு உள்ள. அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுனால அந்த வேணாம் என்னென்னா, நம்ம முட்டாளாகவே இருந்துருப்போம், ஒன்றுமே வழி தெரியல. ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய அனுகிரகம் 2 கிராம். சுக்கிராச்சாரியார் கும்பத்துக்கு போய் ஜாயின் பண்ணுறார். புதன் தனுசூவில் போய் உட்கார்ந்துட்டு சூரியனோடு இருக்கார். அவ்வளோதான் அந்த மாதம். குரு வக்கரம், அதனால் நமக்கு அமைதியாக இருக்குது. சனீஸ்வரன் செவ்வாய் வக்கரமானால குருவை தொடர்பு, சனியோ தொடர்பு கொள்ள முடியுது. ஆட்டோமேட்டிக்காக பலமாகி சொல்ல முடியுது. மறைமுகஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட யோகங்களால் நிறைய பணம் உண்டாகும், செல்வம் நிறைய வரும். ஏன்னா வேறு வழி இல்லை. பேங்க்காரன் பணம் கொடுத்தா சௌரியம், வட்டி கொஸ்டலாக இருக்கும். வட்டி கொடுக்க மாட்டான். 1000 கண்டிஷனெல்லாம் போட்டு இன்னும் பண்ண முடியாதுன்னா வெளியில் வட்டிக்கு தான் வாங்கணும். அப்போ என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி குருவுடைய அமைப்பு வக்கரமானால இயற்கையாக கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நம்ம வேறு வழியில் வாங்குகிறோம் அப்படின்னு ஆகிடுது பெறத்துக்காக. அப்போ என்ன ஆகும்? நான் அதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சா தான் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பிறகு தான் நான் டாக்டர்கிட்ட ஆப்ரேஷனுக்கெல்லாம் போக முடியும். இப்படி நினச்ச முடியுமா? தந்தா நல்லா சம்பாதிச்ச பிறகு தான் நான் மொத்தமாக வீடு வாங்க. அப்படி எந்த காலத்தில் முடியும்? முடியாது. அதனால அனுகூலமாக குரு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு இந்த மாதிரி சுக்கிராச்சாரியார் கொடுத்துருவார். உங்களுடைய பூர்வ புண்ணியாதி சொல்லக்கூடியவரே குரு. அதே குரு ஏதோ ஜீவனத்தில் உட்காந்துருக்கார், கவலையப்பட வேண்டாம். அவர் எப்படி இருந்தால் என்ன கொடுத்தானானோ. சனீஸ் அவர் நிற்கிற காலில் மிருகசீஷ கால குரு, அதனால் செவ்வாய் வழியாக கொடுக்குறாரு. செவ்வாய் அழகாக சனியை தொடர்பு கொள்கிறாரு. மன்னிச்சு போச்சு, சுக்கிரன் தொடர்பு கொள்கிறாரு. கட நடக்கும்.
பணத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போகபாகி அனுபவத்துக்கு சரீரம் நல்லா இருக்கணும். மற்றவங்க சூழ்ந்து டீம் ஒர்க்காக பண்ணுறது, அவங்க கலத்திறன் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒத்துமையாக இருக்குது. எல்லாம் டீம் ஒர்க் பண்ணுறது, ஹார்டு ஒர்க் பண்ணணும், எல்லாம் சேர்ந்து ரியலைஸ் பண்ணி என்ன நல்லா இருக்கணும்னு எல்லாம் ஒருத்தருக்குள்ளே தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு கொடுத்து இறையாமையும் கூட சேர்த்துக்கிறோம். அவனும் கூட இருக்கான். ஆக இந்த மாதத்தில் குறை சொல்ல வியாதி படுத்தாது, கடன் இருந்ததுன்னா இம்சப்படுத்தாது. அப்புறம் வயசானவங்களுக்கு அவஸ்தப்பட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக மேலே போக முடியாது, ஆரோக்கியமாகிடும். அப்புறம் வெளி வட்டார பக்கத்தில் இம்சையாக தான் இருக்கும். வெளி வட்டாரம் அது நம்ம இம்சையில் நமக்கு அரவணைச்சி புத்தி கொடுத்துருவார். இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக நமக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இந்த மாதம் தான் இருக்கும். அட்டகாசமான ஒரு மாதத்தில் அனுபவிங்க, நன்ன வாழ்வுங்க சொல்லி வாழ்த்தாப்புகிறேன். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய குரோதி வருஷம், அதாவது டிசம்பர் 16 ஜனவரி 13 வரைக்கும் உள்ள காலம்தான். மார்கழி மாதம் உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமான மாதம்தான். ஓய்வு உழைச்சல் இப்பத்தால் இதே சடங்கு அது இது இசையாக இருக்க ஒரு காலத்தில் ஓயாமல் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கும் செலவு சமாளிக்கிறதுக்கும் அப்படி இப்படி புரட்டுறதுக்கும் பிரச்சனைகளை இதே போன்றதுக்கு இந்த மாதம் ரிலாக்ஸேஷன் பீரியடும் பேர். ஏன்னா இறையாமைக்கு அதிகமாக மகத்துவம் கொடுத்து பகவானே ஏற்பாடு பண்ணிருக்கான். தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் அடுத்தது ஆரம்பிக்கிறதுக்கு இந்த எண்டு இது கணக்கு வழக்கில் பார்க்குற மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய சங்கடங்கள்லாம் வராது, பிரச்சனைகள் இது புதுசாக வரப்போகிறதில்ல. பழைய தினக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு கொண்டு கொடுத்துருவார். கடன்னு எல்லாம் முடிஞ்சிடும். ட்ராகான் பண்ணது சிஸ்டமெல்லாம் மாறி போய் சடன்னு எல்லாம் முடிஞ்சிடும். வருஷ கணக்கான விவகாரங்கள்லாம் தானாக சமாதானம் ஒரு நிலைக்கு ஒப்பந்தத்தில் சரி பண்ணிவிடுவாங்க. எல்லாமே பிரச்சனைகள் தவிர்த்த மாதம், அது பெரிய அவசியம் இல்லையா? அவசியத்தில் முறைப்படி குழந்தைகள் திருமணம் வாய்க்கும், படிப்பு நன்னா பிடிக்கணும், முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும், அது சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரொட்டேட் பண்ணணும். இப்படியே அப்புறம் நோய் இது கேட்டுனா வருது நமக்கு, அதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு 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 சிஸ்டமேட்டிக்காக ஒரு அமைப்பில் இருந்து செயல்பட முடியாத ஒரு நிலை தான் நம்ம இத்தனை வருஷமாக இருந்துருக்கோம். இப்போ அந்த வியாதியெல்லாம் சொஸ்தமாகிடும், வியாதியெல்லாம் போயிடும், காணாமல் போயிடும். வைரஸ்லாம் வீட்டை உடம்பு விட்டு வெளியில் போயிடும், ஆரோக்கியம் போடும், ஆரோக்கியம் கண்கூட நன்னா ஆகிடும். ஸோ எல்லாமே இயக்கத்தில் சிறப்பாக இருக்கும். அந்த வைரஸ் தொல்லை இருக்காது, எல்லாம் சிறப்பாக செயல்படும். அப்பேற்பட்ட இந்த மாதத்தில் புதன் சூரியனோட ஜாயின் பண்ணுவார். இந்த மாதம் மார்கழி மாதமாக இருக்கிறதுனால தனுசில் மாதத்தில் சூரியன் இருப்பார். கன்னிக்கு உபயராசிகளுக்கு தனி சலுகை எப்போதுமே உண்டு. எப்போதுமே விஐபின்னா தனி தான். பகவான் விஐபி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க முக்கியமான சூரியன், அவரே புதன், அவர் 2 இங்கே குரு முக்கியம், துட்டு. சனீஸ்வரன் நல்ல உழைப்பாளி. செவ்வாய் பற்றி வச்சுக்கலன்னா செவ்வாய் தூண்டுதல் சக்தி, ஆசைகளை உண்டாக்கி மோகத்தை உண்டாக்கி அடையணும் ஒரு வெறித்தன்மை கொடுத்து அந்த எண்ணங்களை கொடுத்து செயல்படுத்துறதுக்கு ஒரு மூர்க்கமான ஒரு செயல்பாடு. இல்லைன்னா முடியாது. நவரசனங்களை கொடுக்கணுன்னா செவ்வாய் மூலம் தான் கொடுக்கணும். நவரசனம் கொடுக்குற அந்த அனுபவிக்க அர்த்தம் இல்லை. போகபாக்கியம் கொடுன்னா அதுக்குண்ட செல்வங்கள் செல்வாக்கு அமைப்பு உண்டாக்கினா தான் பண்ண முடியும்னா அதுக்குண்டான புள்ளியார் செவ்வாய் தான் போட முடியும். அதனால்தான் கன்னிக்கு 3ஆம் இட அதிபதி செவ்வாய் தான். இல்லை பயங்கர புதனுடைய ஃபாதர் இருக்கார் சந்திரனை, அவருடைய கடகத்துக்கு அடுத்த வீடு பாருங்கள், 3ஆம் வீடு பாருங்கள், அவர் தான் இதே புதன் தான். அந்த புதனாக இருக்கிறதுக்கு தூண்டி விடணும், அது செவ்வாயை அதை வச்சுக்கான். இந்த புதனுக்கும் செவ்வாய் வருவார். கன்னிக்கு 3ஆம் வீடு இதுவரை செவ்வாய். அந்த 3ஆம் வீடு தீபத்துக்கு பார்த்தோன்னா சூரியன் இருப்பார். 2 வீடு தான். ஈகோ பண்ணணும், முடியணும், செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பார்த்திங்களா, அந்த அகங்காரம் அது அதிகமாக வாழ்க்கை இருக்கும். அவர் என்ன நினச்சாரோ அதுதான் நேர்மை, அவர் என்ன நினச்சாரோ அதுதான் ரசனை, அது இல்லாத அந்த அடமன்சின்னு சொல்லுவாங்களே அது அது 2 பேருக்கு இருக்கும். அதான் சாதிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. நல்லதோ கெட்டதோ ஒரு சாதனை பண்ணணும்னா அந்த அடமன்சி இருக்கணும். அதனால் ராஜாக்களுக்கெல்லாம் இருக்கணும்.
அதேமாதிரி கல்வியில் பெரிய ஆளுகள்லாம் அந்த வடமனசு இருக்கணும் வந்தா. அதே மாதிரி தொழிலில் இருக்கும் எல்லாத்தையும் அந்த வடமனசு இருக்கணும். அது டெக்னிக்கல் நோஹோ இருக்கு இல்லையா, எல்லாம் ஒரு எத்தனையோ விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். பகவான் எப்படிலாம் மனுஷனான்னு இல்லைன்னா வாழ்க்கையில் நம்மளா வந்து அதுவே வந்து எல்லாம் அது நடக்கவே கிடையாது. சரீரம் ஒரு இது கொடுத்துருக்கான், அதுதான் கொடுத்துருக்கு. புத்தி இது அந்த உழைப்பில் கொடுத்து செயல்படுத்த அனுபவிக்கணும். குழந்தைகள் அதுவாக பண்ணி எதெல்லாம் பண்ணி அதில் பண்ணுற ரசனையை ரசிக்கிற மாதிரி பகவான் உள்ளது தெரியும். நவகிரக நாயகங்கள்லாம் இன்னும் அதை இது பார்த்து இங்கே ப்ரோக்ராம் பண்ணிருக்கு சிஸ்டத்தில் நெட்ஒர்க்கு அதே பிரகாரம் நடந்துட்டுருக்கு. இப்போ ராகுக்கு எது அமைதியாக இருக்கான், சந்தோஷம். சனீஸ்வரர் அக்கறம் இல்லை, நன்னாயிட்டார். அப்போ நம்ம ஹெல்த்து நன்னாயிடும். அந்த அயன் சக்தி உடம்பில் டேர்னிங் அது இருந்தால் தான் போராட முடியும். எத்தனை வயசு எத்தனையோ ஆரோக்கியம் கெட்ட தண்ணியிலேருந்து பார்த்தாலும் எல்லாம் அசுத்தம் தான். விடாது எவ்வளோ வேணாலும் வரலாம். பேர்பட்ட அமைப்பு தான் இருக்குது, ஆனால் வராது, நன்னாயிடும். கண்ணு காது மூக்கு எல்லாம் பழக்காக செய்ய மார்கழி மாத சூரியன். இதுக்கு சொல்கிறேன்னா உங்களோட பாக்யாதிபதி சொல்லக்கூடிய கன்னிக்கு சப்தமாதிபதி குரு அவர் அக்கரமாக இருக்கார். எங்கே உட்காந்துருக்காருன்னா கன்னிக்கு 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். அடுத்த வருடம் சித்திரை மாதம் தான் பேந்துருவார் வரையும் அதில் உட்காந்துருக்கார். இந்த அடுத்த மாதம் சரியாயிடுவார். குரு வக்கரமாக சேருவார். சனீஸ்வரர் பூர்வ புண்ணியாதிபதி, அதை விட 6ஆம் வீடு அதிகாரி. விருத்திக்கு வரணும்னா 6ஆம் வீடு முக்கியம். வியாபார தந்திரங்கள்லாம் வெளியில் தெரியக்கூடாது, அது 6ஆம் வீடு. இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், கடனை வாங்கினா கடனை வாங்கியிருக்கிறத திருப்பி கொடுக்கணும், அது கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும் மட்டும் இல்லை, அதை மாதிரி நீ 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், செயல்படணும். ஒரு ஆப்ளிகேஷன் தானே வாங்குகிறோம், வெட்டியை செலவிக்கிறது இல்லையே. இன்வெஸ்ட்மெண்ட்டு பேர். பகவான் நம்மளை இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், கடன் நம்ம கடன் பண்ணிருக்கோம், அது நினச்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணிருக்கு. படிச்சுன்னு வெளியில் தெரியுது. கண்ணிக்கு பாருங்களேன், வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறப்பாங்க, ஜீவனத்தில் அந்தந்த போஸ்ட் அந்த மாதிரி ப்ரமோஷனில் போயிட்டே இருப்பாங்க. இடமாற்றங்கள்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, காசு கொடுத்தா போதும், வசதி வாய்ப்பு கொடுத்தா எங்கே வேணால் இடமாற்றம். வெளிநாட்டில் ரெக்க கட்டின்னு பறப்பாங்க. கொல்லப்புறம் மாதிரி கொல்லப்புறம் வாசப்புறம் மாதிரி வெளிநாட்டில் எல்லாத்தையும் ரெக்க கட்டி பறக்கும்போது சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு நிறைய கிடைக்கிறது. விபத்துகள்லாம் இன்னும் குறைஞ்சிரும். இந்த மாதம் கடல் கடந்து சம்பாதிக்கணுன்ற போது எவ்வளோ அளவுக்கு தங்களுடைய பெருமையை நிலையாட்டுவாங்க. வியாபாரத்தில் ஜாயின் வெஞ்சர் இல்லாது வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வருது. இல்லை இங்கேயும் எங்கேயும் ஜாயின் வெஞ்சர் எல்லாத்தையும் பறக்கும். இவ்வளவும் வியாபாரம். அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய இடத்துல ஒர்க் பண்ணால் கூட, பப்ளிக் லிமிட்டட்லேருந்து ஒர்க் பண்ணால் கூட அந்த சுற்றுப்புற தேசத்துக்கெல்லாம் போக வேண்டிய கடன் அமைப்பு இந்த மாதத்தில் வந்துடுது. ஸோ என்ன இடத்துல வேணால் எங்கே வேணால் போகலாம். குடிசத்தில் உயிரோட்டெலாம் ஓட்ட முடியாது இந்த மாதத்தில். ஆனால் அந்த அமைப்பு அப்படி தான் இருக்குது. கண்டிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்கு. அயன சயன போகஸ்தாராக சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சனி சூரியன் கொடுக்கணுன்றதுக்காக நிச்சயம் வெளிநாடு போய் தான் ஆகணும். உட்காந்து கூடயே புதனும் உட்காந்துருக்கார். புதனும் உட்கார்றதுனால சொல்கிறேன், வெளிநாடு போய் தான் ஆகணும். அல்லது வேறு பிரதேசத்துக்கு போக வேண்டியிருக்கும். அல்ல ப்ரொமோஷன் கூட வேறு ஜாயின் பண்ணி ஆகணும். இத்தனூண்டு இடத்துலையே நான் வேலை இப்போ சம்பாதிக்கிறேன், வீடு வசதி இல்லை, இங்கே தான் எங்கேயும் போக மாட்டேன், இப்படி எல்லாம் வரணும்னா நடக்காத காரியம். ஜீவனத்தில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இத்தனூண்டு 4 தெரு சம்பாதிச்ச போது அவன் ஓட்டிட்டு ஒன்றும் வேணும் அப்படின்னு நினச்சானா நடக்காது. குறுகிய முதலீட்டிலே நிறைய சம்பாதிக்கணுன்றது அமைப்பில் இல்லை. அதிக முதலீடு போட்டு நிறைய இடத்துல 4 பேருக்கு 400 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவனையும் வியாபாரியாக்கி சம்பாதிச்சு செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த ஏஜென்சிஸு, கன்சல்டன்சி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனாலமோ இருக்குது. நெட்ஒர்க்கில் நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கான். ஜீவனத்துக்காக ரொம்ப அலையாதி வேணாம், உங்களுக்கு புத்தி திறமையாக சம்பாதிக்கலான்ற பகவானை க்ரியேட் பண்ணுறான். அவன் தான் நெட்ஒர்க்கு ஃபுல்லாக எப்போதுமே இருக்குது. இந்த உலகத்தை ஆள வேண்டியிருக்கு இல்லையா, அந்த நவகிரக நாயகங்களுக்கு நெட்ஒர்க்கில் நம்ம உள்ள எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கு. தப்பவே முடியாது நம்மளால். 9 வாசல் நவகிரகத்தனை. இந்த ராகுக்கேது உள்ளே உட்காந்துருக்கான்னு வச்சுக்காது, வெளியிலையும் இருப்பான், உள்ளே இருப்பான், அவர் கூடயே இருப்பான். ஸோ
ஸோ எத்தனை விஷயங்கள் இருந்தாலுமே நமக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் மட்டும்தான் அதிகபட்சம் எல்லாத்தையும் ஈடுபடக்கூடியவர். அவர் தான் வேலைக்காரன் இல்லாத நம்மளே ஒன்றும் பண்ண முடியாது. வேலையை நம்மளே செய்யணுன்னு தான் நம்மளே எல்லாம் பண்ணோன்னா எவ்வளோ பண்ணுவீங்க? தொடர்பு இருக்கிறவங்க அதிகம் பண்ணுற அந்த பாட்டில் ஆப்போசிட் தொடர்பு கனெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அது அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணணும், செயல்படணும். அது நம்ம எதிர்பார்ப்புகள் சரியாக இருக்கணும். அவனுக்கு சரியாக நேரத்தில் வந்து அமைப்பு கொடுக்கணும். நேரம், டைம் எலிமெண்ட்டு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக இருக்குது. சோர்ஸஸ் இதெல்லாம் ஒருங்கை இறைக்கணும். இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி நமக்கு அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த மாதம் நிறைய கொடுத்துருக்கான். அதனால் எல்லாம் ஹவுஸ் ஹோல்டு வீட்லேயே உட்காந்துட்டு எல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய அதிகமாகும். சிம்பிளாக அவரை சின்ன வச்சு போட்டு வச்சுட்டு டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் கனெக்ட் பண்ணி சம்பாதிச்சு ஆஃபீஸுக்கே போகணும் அவசியம் இல்லை. வியாபாரத்து வீட்டிலே சம்பாதிச்சு பேங்க்கில் வீட்டிலே போட்டு வைபேயில் தட்டிட்டு ஜிபேயில் பண்ணிட்டு உட்காந்துட்டு கை காலையாக விட்டு அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்கள் விஷயத்து அந்த அளவுக்கு தான் எல்லா விஷயத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, 6ஆம் வீடு தான் மணி மருந்து ஔஷதம் ஃபுல்லாக சொல்லக்கூடிய நோய் நொடி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை. உரசினா தான் நெருப்பு எறிகிற மாதிரி அந்த பகை உணவுகள் உண்டாகும். அப்படி உண்டாகும்போது அது சரிப்படுத்தணும், கொல்லணும், தல்லாம் இருக்குது. அதெல்லாம் வரும்போது அந்த 6ஆம் வீட்டில் கும்பத்தில், கண்ணினுடைய 6ஆம் வீடு கும்பத்தில் சனீஸ்வரர் சுக்கராச்சாரியர் உட்கார்ந்துருப்பார். இங்கே சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருப்பார், 10ஆம் வீட்டு அதிபதி. அதே மாதிரி 9ஆம் வீட்டில் யார் வரும் பார்க்க மாட்டோம். 9ஆம் வீட்டில் யார் பார்க்குறேன்னா கன்னிக்கு சுக்கராச்சாரியார், குருவுக்கு அந்த ரிஷபத்தில் குரு உட்காந்துருப்பார் வக்கரத்தில். லாபஸ்தானத்தில் யார் உட்காந்துன்னா செவ்வாய் உட்காந்துருப்பார் வக்கரத்தில். வக்கரமாக்கி தான் உட்கார வச்சுருப்பார். அப்போ தான் லாபஸ்தானாதிபதி சொல்ல உட்கார்ந்து உட்கார்ந்து செவ்வாய் தன்னுடைய அமைப்பில் கொடுக்கும்போது சனியை தொடர்பு கொள்ள முடியாது 8ஆம் பார்வையால். ஆட்டோமேட்டிக்காக சுக்கரன் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சுசியாக பிரமாதமாக மனமனமனன்னு ஓடும். மறைமுகஸ்தானம் வரும்போது மறைமுகன்றது ஆம்னி இன் பர்சன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி இல்லாமல் பரவி இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும். வெறுமனை உண்டு சொட்டில் உதற ஓட்ட முடியாது. இன் பர்சன்ஸில் எல்லாரோட தான் நடக்காது. அதனால் திரைக்கடல் ஓடின் திரைவேந்தியோடு மாதிரி எல்லாம் நான் ஜீவனத்துக்காக 4 இடத்துல அலைஞ்சி போய் தான் வேண்டிய தேவையெல்லாம் அடையிறதுக்கு போய்த்தான் ஆகணும், இடம் மாறித்தான் ஆகணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தை குடும்பங்கள்லாம் வந்து பெரிய அதாவது மரமாக விஷயமாக வளர்ந்து நல்லபடியாக ஆகிடும். எதுவுமே பிறக்கும் போது வரம் வாங்கி தான் வந்து பிறந்திருக்குப்போம். எல்லாத்தையுமே பயப்பட வேண்டாம். அதனால் எல்லாத்துலேயுமே தன்னிறைவு அடையும். ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம குழந்தைகள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கத்தில் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோமா. அப்படி உணர்வு கொடுத்தா தான் உனக்கு என்னோடது என் குழந்தை கொடுத்தா தான் நீ அதுக்காக ஈடுபடுவேன். இல்லைன்னு நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம். எல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு வந்துடும். இதுதான் என் பகவான் நல்லா தெரியும். அது அந்த ஈடுபாடு, எல்லாத்தையும் ஈடுபாடு. உறவினர்கள்லாம் எத்தனை பேரும் பகை மறந்து உணர்வு கொண்டு நல்லபடியாக நல்லது புல்லாதுக்கெல்லாம் நிறைய விசேஷங்கள்லாம் வரும். சம்பிரதாயத்தில் இல்லாதவங்க யாருமே கிடையாது. சம்பிரதாயத்தை விட்டுருந்தா கூட அவன் ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா மக்கள் வரணும் இல்லை, தம் மக்கள் வரணும்னா அந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணால் அது ஒரு காரணமாக வச்சு நிமித்தமாக வச்சு செயல்பட முடியும். ஒரு டீம் ஒர்க்காக செய்ய முடியும் காரியங்கள். நல்ல விசேஷங்கள் நிறைய வரும், ஒரு குறையும் இல்லை. அடுத்த வரப்போகிற தை மாதத்தில் வரக்கூடிய நிறைய வரத்தை இப்போவே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இறையாமே அதிக தொடர்பு கொண்டாதான் தை மாதத்தில் அவனுக்கு விருத்திக்கு வரும். பயிர் போட்ட உடனே விளைச்சல் வந்துடுதா, அதே மாதிரி தை மாதத்தில் விருத்திக்கு வரும். அருமையான இந்த காலத்தில் எல்லாம் இறையாமை விட்டு என்ன ப்ரிப்பரேஷன், குழந்தை கல்யாணம் பண்ண, வேலைக்கு ரெடி பண்ண, வியாபாரத்தை அடிக்கல் நாட்டில் கொள்ளணும், பிஸ்னஸ் பண்ணணும், அது இல்லாமல் வியாபாரத்தை பண்ண நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், கூட டீம் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட இந்த குரு வந்து கலத்திரமாக இருக்கிற குரு வந்து கரெக்டாக பாக்கியத்தில் உட்கார்ந்தா கூட வக்கரமாக இருக்கார். அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை. தை மாதம் சரியாயிடுவார். அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணிச்சுட்டா தை மாதம் அவர் கொடுக்க காமிச்சிடுவார். ஆக லாபத்திலே செவ்வாய் உட்காந்துனால ஒரு பிரச்சனையும் இல்லை. வீரியஸ்தானாதிபதி லாபத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? நல்ல வளர்ச்சிக்கு வித்திக்கு காரணமாக அமைப்பு கொண்டு வருது. அவர் வக்கரமாயிட்டார்னா அவர் வக்கரம் ஆனால் தான் நல்லது கொடுக்க முடியும்னா கடகத்தில் செவ்வாய் வக்கரம் ஆனால் தான் பலம் கிடைக்கும். ஸோ தொடர்பு கொள்ள முடியுது. 7ஆம் பறை தொடர்பு 7ஆம் பறையில் யாரும் இல்லை. 8ஆம் வீட்டில்
இந்த அவருக்கு 8ஆம் பார்வையாக பார்க்கும்போது 6ஆம் வீட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் சொல்லக்கூடிய அந்த கண்ணியினுடைய பாக்யாதிபதி தனாதிபதி அவர் உட்கார்ந்துருக்கார். கூடையே சனீஸ்வரர் உட்கார்ந்துருக்கார். பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி முடிஞ்சு போச்சு. செவ்வாய் தொடர்பு கொள்கிறது. மறைமுகஸ்தானங்களும் தொடர்பு கொள்ளணும். மறைமுகஸ்தானம் வியாபாரத்தை என்ன பணம் வருது, எப்படி போகிறது, என்னெல்லாம் வருதுன்னு நம்ம சூட்சமாக மறைமாக தான் வைக்க முடியும். ஆனால் 4 ரூபா 10 ரூபா எனக்கு வரும், அதனால் 10 ரூபா எனக்கு கூட போட்டு விற்கிறேன் நான் சொல்ல வேணாம். வியாபாரத்தில் போட்ட முதலே வரல, காஸ்ட் எவ்வளோ ஆகுது, இந்த காஸ்ட்டை போய் கொடுத்தா போட்டதை எடுக்கணும் இது பண்ணுங்கன்னு கேட்குறான் தவிர கிடையாது. காஸ்ட்டு கூட அந்த ஒரு பொருளுக்காக காஸ்ட்டு பண்ணல, மொத்தமாக பெரிய பல்காக பண்ணுவான். அதுதான் அதில் காஸ்ட்டு வச்சு இத்தினுண்டு வைப்பான் தவிர அப்படி கிடையாது. அது இப்போ அந்த ஏகப்பட்ட ப்ராடக்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் இந்த காஸ்ட்டு வரும். 10 இதில் எக்ஸ்ட்ரா மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் பண்ணும்போது உனக்கு மோர் தேன் ப்ராஃபிட் எதிர்பார்க்கறது மேலே வரும். இதெல்லாம் கணக்கு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால் எல்லாத்துலேயும் விருத்தி வருது, பணம் கொட்டு. சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் இல்லைன்னு சொன்னால் அவன்கிட்ட ஏதோ குறைய இருக்குதுன்னு அர்த்தம், வழி தரலன்னு அர்த்தம். உழைப்புக்கு அஞ்சக்கூடாது, எந்த உழைக்கணும், அது சரியாகலன்னு அடுத்தது என்ன குறைய பார்த்து போகணும். இப்படி தான் அது அமைப்பு கொடுத்துருக்கான். அதுக்கு வேண்டி எல்லாம் ஒரு டீம் ஒர்க்கை பண்ணுறதுக்கு அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கான். அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் உட்காந்துருக்க அர்த்தமே இல்லை. குறைகள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த குறையை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த மாதம் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் டீம் ஒர்க்கை கடத்தரம் ஷேர் பண்ணணும். குரு டம்மியாச்சுன்னு தெரியல. குருனுடைய செயல்பாடு போது அவர் மிருகசேஷ் நிற்கிற செவ்வாய் காலில் நிற்கிற செவ்வாய் ஆட்டோமேட்டிக் தொடர்பு கொண்டு தனி தொடர்பு கொண்டு கொட்டுறது பணம். உழைப்புக்கு அஞ்சவே இல்லை. பணம் கொட்டும், பணம் ஓத்தனா பஞ்சும் பறக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் நல்லா இருக்குது. அதுவும் பிஸ்னஸ் மேன் கண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் மெயின் கிங்கு சாணக்கியன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள, அவர் தான் சம்மந்தப்பட்டார். அவருக்கு எப்படி புத்தி வந்தது அதே மாதிரி அந்த புதனுக்கு எப்போதுமே பேராற்றல் கொள்ளுவார். பிரமாதமாக செயல்படுறார், செஞ்சு விடுகிறார். சோர்ஸ் ஆஃப் இன்கம் சூரியன் தான் கொடுக்கணும், அவரோட செஞ்சுருக்கார். 2வது பையன் எங்கே சோகஸ்தானில் உட்காந்துருக்கார். அது மட்டும் இல்லை, அங்கே நேராக ஜீவனத்தை பார்ப்பார். 10ஆம் வீடு சொல்லக்கூடிய ஜீவனத்தை பார்ப்பார். இவ்வளோ இருக்குது பாருங்கள். 11ஆம் வீடு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் உட்காந்து ப்ராஃபிட்டபிள் அவன் பண்ணுறான். எவ்வளோ எதுவுமே குறையில்லை. குரு வக்கரமான நல்லது. அதே சமயத்தில் செவ்வாய் வக்கரமான நல்லது. காரணகாரியம் இல்லாத பகவான் தனக்கு சௌகரியங்களை பண்ணிக்க மாட்டான். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி ஸ்மூத்தாக போகுது. வியாதி நோக்கம் இருக்காது. வியாதி இருந்தால் தான் டாக்டர்கிட்ட கொடுக்கணும், டாக்டருக்கு இல்லை. அதே பிரச்சனை இருந்தால் தான் வக்கீல்கிட்ட போகணும், ரெண்டுமே இல்லை. அப்புறம் கடன் தொழில் இருக்குன்னா அவஸ்தைப்படணும் இல்லை. ஏன்னா வியாபாரத்தில் பணம் நிறைய வந்துடுத்து, ரொட்டேஷன் நிறைய பணம் ரொட்டேஷனுக்கு பணம் வந்தாலே போதும், புதுசாக கடன் வாங்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நான் கைட்டு வாங்குறது தான். அதில் எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளோ விஷயங்கள் நமக்கு அனுகூலமாக நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதம் பண்ணிருக்கான்னா இந்த மாதம் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், எப்படி தெரியும். எல்லா இடத்துலையும் யாத்திரை போவீங்க, அனுபவிப்பீங்க. பிஸ்னஸ் எப்போதுமே பிஸ்னஸ் மேக்னெட் என்ன, யாத்திரை போனான்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு உண்டான சௌகரியங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்பான். வியாபாரம் பண்ணுறது அது மாதிரி ஐடியாவோடு தான் இருக்குது, எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புது புது வருவாங்க, புது பிரான்ச்சஸ் புது சம்மந்தப்பட்டது, அது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது என்னென்ன உண்டோ அதெல்லாம் வியாபாரத்தை ஆரம்பிப்பீங்க. அதனால் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு வியாபாரங்கள் நல்லா கை கொடுக்கும். அது ஒன்றும் இல்லை, புது மனிதர்கள்லாம் உறவுகள்லாம் ஆவாங்க. இதெல்லாம் வியாபாரிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த மாதம். அதனால் இத்தனை இதுக்கு ஒரு நுணுக்கங்கள் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க இந்த மாதம். குடும்பத்தில் குழந்தைகள்லாம் டீம் ஒர்க்கை உங்கள் ஷேர் பண்ணிக்கோ. வேலைக்கு போகாது எதுவுமே எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணி குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் போது பாரம்பரிய சம்மந்தப்பட்ட இந்த வியாபாரத்தில் கலந்து கொடுக்கும். ஷேர் பண்ணிக்கும். அப்பாவோடையோ அம்மாவோடைய மாமா மச்சாமாவோட குடும்ப ஒரு ஃபேமிலி ஃபார்ம் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி அமைப்பில் எல்லாம் வரும். இதெல்லாம் புதுசாக வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் கிடையாது, இப்படியே தான் வரும். நமக்கு வேண்டிய ஜீவனம், திருப்தியான மனசு, இன்கம் வரணும், நமக்கு அதிக பார்ட்டிசிபேட் இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். அப்படி தான் மனுஷனுடைய புத்தியே. அது அமைப்பில் இந்த மாதம் கொடுக்குறான், பிரமாதமாக இருக்கும். அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் சொல்லியாச்சு நல்லா இருக்கக்கூடிய இது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துன்னு போக மாட்டான்னு சொல்லவங்கலாம் சரியாகி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். எதுவுமே ஒரு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அமைதியான ஆனந்தமான பொக்கிஷமான காலம் சொல்லி அனுபவிக்க சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன்.